ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் சொல்லுவாங்கங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு செடி வைக்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு பந்தல் போடுறதும் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து வீட்டில் கிடந்த வேஸ்ட்டு குச்சியெல்லாம் வச்சு நம்ம வந்து பந்தல் போட போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழி தோண்டிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு குச்சியை நட்டுறணுங்க. இது வந்து எப்படி நடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4 பக்கமும் செடியோட 4 கார்னர்லேயுமே வந்து நெட்டுட்டு நம்ம அதோட சப்போர்ட்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உள்ளே ஊனி விட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கல் போட்டு இது பண்ணிட்டோம்னா கிரிப்னஸ் கிடைக்குங்க, சாயாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கல் போடுறோம். இது வந்து செடி நடவு செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை பராமரிக்கிறதும் அதுக்கான ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி பந்தல் போடுறது, சரல் ஊன்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். காய் செடினா சரல் ஊன்வோங்க. இதுவே இந்த மாதிரி பூச்செடியாக இருந்ததுன்னா பந்தல் மாதிரி போடுவோம். இது பந்தல் அப்படின்னா மேலே க்ளோஸ் பண்ணுவோன்ட்டு இல்லைங்க, 4 கார்னர்ஸ்லேயுமே ஒரு குச்சி நட்டுட்டு அதை அந்த கீழே இருக்க செடியை மேலே தூக்கி வைக்கிறது தாங்க. அதாவது கீழே மண்ணில் இருக்கும்போது அந்த அளவுக்கு படர்ந்து வராதுங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அதே கடப்பாறையில் கொஞ்சம் நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா ஆடாதுங்க, நல்லா கிரிப்பாக நிற்கும். இது வந்து கவ மாதிரியும் ட்ரை பண்ணுவாங்கங்க. நம்மக்கிட்ட என்ன குச்சி இருக்கோ அந்த மாதிரி குச்சியை வந்து நம்ம போடுறோம். இந்த ஜாதி மல்லிப்பூ வந்து நல்லா கொடியாக வளருங்க. இது மற்ற செடியை விட கம்பேர் பண்ணும்போது இந்த செடிக்கு கண்டிப்பாக பந்தல் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. இதுவே குண்டு மல்லி, ஊசி மல்லிக்குமே இந்த மாதிரி பந்தல் போடுவாங்கங்க. ஆனால் அது அந்தளவுக்கு தேவைப்படாது, ஏன்னா செடியோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல கொடி வெரைட்டி தான் அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியே ஆகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 4 பக்கமுமே நல்லா குச்சி நெட்டு எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பூ பறிக்கவும் ஈஸியாக இருக்குங்க. நமக்கு வந்து செடியுமே நல்லா ஹெல்த்தியாக கீழேருந்து புதுசாக தளிர் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வர தளிர் வந்து நல்ல பெரிய கொடியாக வரும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி பந்தல் போடுறோம். ஒவ்வொரு செடியோட நுணுக்கமுமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னாங்க நம்ம அடுத்தடுத்த செடிகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.